இன்றைக்கி டே 2 ஆஃப் ஸ்கூலு. இன்றைக்கி புதினா சாதம் தான் கேட்டிருந்தானுங்க. சைடில் உருளைக்கிழங்கும் ரெடி பண்ணிட்டேன். புதினா சாதத்துக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினாவை கழுவி மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு என்கிட்ட பச்சை மிளகா இல்லை, அதனால் வரமிளகா போட்டேன். இவனுங்க பாருங்கள் ஆட்டத்தை. சைட் கேப்பில் இவனுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. பெட்டு ரெடி பண்ணிட்டு வாங்கடா மடித்து வைங்கடான்னு சொன்னால் இவனுங்க ஆடிட்டு இருக்கானுங்க. எப்படிடா ஸ்கூல் லீவ் விட்டாலும் குஷியாக இருக்கானுங்க, திறந்தாலும் குஷியாக இருக்கானுங்க. சரி நம்ம வேலையை பார்க்கலாங்க. இப்போ அந்த அரைச்ச விழுது எடுத்து வச்சாச்சு. இப்போ கடாயில் கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, பெருங்காயம்லாம் போட்டுட்டு இந்த மசாலாவையும் நம்ம அரைச்சோம்ல அந்த புதினா கலவையும் போட்டுட்டு கொஞ்சம் 2 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி பாருங்கள், நான் பெரிய பானையில் தான் சாதம் வடித்தேன். அதில் தேவையான சாதத்தையும் எடுத்து போட்டாச்சு. இது நார்மல் சாப்பாட்டு அரிசி தான். அப்புறம் உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டாச்சு. அவ்வளோதாங்க, புதினா சாதம் ரெடி. ஈஸியாகவும் இருக்குல்ல, காலையில் லஞ்ச் பாக்ஸ்க்கு நல்லா ஹெல்த்தியும் கூட. நான் நேற்று சொன்ன மாதிரி அவனையே லஞ்சு செய்கிறது மட்டும் தான் என் வேலை, பேக் பண்ணுறதுலாம் உன் வேலை. இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். என் பசங்கன்னா செய்யக்கூடாதா, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யுங்கடா அப்படின்ட்டு கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் மேகி, அதுக்கப்புறம் தோசை சுடுறது, ப்ரெட்டு போடுறது இதெல்லாம் கற்றுட்ருக்கான். எனக்கே கொஞ்சம் நாளில் சமைச்சு கொடுத்துருவான் போல். நான் ஒர்க்கில் பிஸியாக இருந்தாலும் பாப்பாவுக்கு பாலாத்தி கொடுக்குறது, அப்புறம் ப்ரெட் டோஸ்ட்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. நிலா குட்டிக்கு இன்னும் 2 வருஷம் கழிச்சும் பழக்கணுங்க. டூடு